தேவனை கடவுளாக, கர்த்தராக, இரட்சகராக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் பாவி, நான் குறையுள்ளவன், நான் கீழ் ஜாதி, என் கிட்ட வராதீங்க, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள் உண்டாகும். ஆனால் அப்பா என்கிற ஒரு உறவு எல்லாவற்றையும் கடந்து தேவனோடு நெருங்குகிற ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க அன்பை கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இடையராத செம்மையான வழியை நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை எடுக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன தலைப்பில் இதை பேசணும், உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன் என்று சொல்லவில்லை, பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்பாவாய் இருக்கிறார். எத்தனை பேர் அப்பான்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறீங்களா? ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு தகப்பனாய் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம், ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? ஒரு சில பேர், ஐயா அவர் மகத்துவமான கடவுள், அவர் பயங்கரமான கடவுள், அவர் சொன்னால் நடக்கும், கையை நீட்டினா எல்லாம் ஒரேடியா என்ன ஆகிடும்? பஸ்பம் ஆகிடும். அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் கண்ணை குத்திடுவார் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா பழைய நாட்டிலேருந்து நம்ம வந்திருக்கிறோம், பழைய நடக்கையிலிருந்து அல்லது பழைய செய்கையிலிருந்து வந்திருக்கிறோம். முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்? அதே பழக்கம் வருது. ஐயோ சாமி கண்ணை குத்திரும், ஆண்டவர் அடிச்சிருவார், ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டுருவார், உன்னை கீழே இறக்கிடுவார், உன்னுடைய பொசிஷனை மாற்றி வேற ஒருத்தர் கொடுத்துருவாருலாம் நம்ம பயம் பட்டிருப்போம். ஆமேன். ஏனென்றால் கடவுள்னு சொன்னாலே கடந்து நிற்பவர் என்று சொல்லுகிறாங்க. காலத்தை கடந்து நிற்பவர், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கே என்ன ஆகுது? பயம் வருது. சில நேரத்தில் பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம இருக்கும்போது உள்ளுக்குள்ளே எப்படி வருது? பயம் வருதா, சந்தோஷம் வருதா, அன்பு வருதா? அதை கொஞ்சம் யோசிங்க. பயம் வருதா, சந்தோஷம் வருதா, அன்பு வருகிறதா? பாருங்கள், நம்ம கடவுளை பழைய நிலையிலேயே பார்க்கிறோம். ஐயோ அவர் பயங்கரமானவர், தப்பு செஞ்சுட்டு பாவத்தோடு போனால் அடிச்சிருவார், அப்போது நம்ம குடிச்சிட்டோம் இல்லை தப்பு பண்ணிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே போனால் அடிச்சிருவார், அது ஒரு பயம். கடவுளுனாலே எப்படி? கடந்து நிற்பவர், நம் எல்லா மனுஷரும் பார்க்கிலும் மிகவும் வல்லமையுள்ளவர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் தேவனை சில நேரங்களில் பார்க்குறோம். சில பேர் இன்னும் பழைய நிலைமையிலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சபைக்குள்ளே வந்தாலும், பெண்டிகாஸ் சபைக்குள்ளே வந்தாலும் சிலுவை போடலாமா, சிலுவை போடலாமா, மாலை போடலாமா, இல்லை அது இருக்கிறது சொல்கிறேன், மொட்டை அடிக்கலாமா, முடி கொடுக்கலாமா, இதெல்லாம் பழைய நினைப்போடு சேர்ந்து வருகிறோம். சரி, நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம் என்கிற அறிவு, பார்வை நமக்கு அவசியம். ஆண்டவர் நம்ம எப்படிங்க பார்க்குறாரு? ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை சத்தத்தை, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கினவர், உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா. பாருங்க, இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சத்தியம் இருக்கிறது, இது நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் தெய்வத்தை தெய்வமாக, கடவுளாக பார்க்கணும் அவசியம். ஆனால் அவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார் என்கிற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். யாராவது அப்பா கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவீங்களா? சில பேர் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பாருங்க, அப்பா கிட்ட நம்ம பயத்தோடு பேசுகிறது தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் அப்பா முழுக்க முழுக்க நம்மை நேசிக்கிறவர், நமக்காக உழைக்கிறவர், நம்மை சுமக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பயப்பட தேவையில்லை. ஒருவேளை மாம்சத்தின் தகப்பனுக்கு நாம் பயந்திருக்கலாம், அவரோடு பேசும்போது பயப்படலாம்.
ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறாரு? நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். உன்னை ஆட்கொண்ட பிதா நான் அல்லவா? உன்னை உண்டாக்கினது நான் அல்லவா? சரி, ஃபாதர்னு எப்படிங்க வருது? இப்போ நம்ம கூட எழுப்பி ஜெபம் பண்ணோம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்திருந்தா அவங்க ஃபாதர். அப்படி தானே? அப்படி தானேங்க. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மண்ணினால் வணைந்து என்னை போலவே, என் ரூபத்தை போலவே, என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? என் மகனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை, தன்னுடைய உயிர் சுவாசத்தை தனக்கு கொடுத்து பிள்ளையாய் பாவிக்கிறவர். அவர் பார்க்கறது என்னமோ நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம்? பயத்தோடும் பிச்சை கேட்குறது போல், ஐயா எப்படியாவது குத்துருங்க, இந்த ஒரு இதில் மட்டும் பாஸ் பண்ண உதவி செய்யுங்க, இதில் மாத்திரம் பண்ணி விட்ருங்க, இதில் மாத்திரம் கொஞ்சம் தயவு காமிங்க, என்னையா உனக்கு கண் இல்லையா? அப்படிலாம் கூட நம்ம கடவுளை பார்க்குறோம். அப்படி தானே? ஏன் என்ன சோதிக்கிற? அப்படி தானே பார்க்குறோம். ஆனால் அவர் நம்ம பார்ப்பது என்னவோ பிள்ளையாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் பார்ப்பது எப்படியோ கடவுளாய், இரட்சகராய், தேவனாய், பெரியவராய், நியாயாதிபதியாய், நியாயம் தீர்க்கிறவராய், கடைசி நாளிலே வந்து பாவம் செய்கிறவர்களெல்லாம் நரகத்தில் தள்ளுகிறவராய், ஆமீன், இருகுறம் கருக்குள்ள பட்டயம் உடையவராய், வெண்கல பாதம் உடையவராய், ஆமீன் சோத்திரம், அக்கினி போன்ற கண்களுடையவராய், பயங்கரமானவராய் நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்தா என்னங்க தப்பு? என்ன தப்பு? அவர் பராக்கிரமம் நிறைந்தவரா இல்லையா? அவர் பயங்கரமானவரா இல்லையா? அவர் கடவுளா இல்லையா? அவர் இரட்சகரா இல்லையா? அப்படி பார்க்கறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டால் தப்பு ஒன்றுமே இல்லை. அவர் அப்படிப்பட்டவர், அவர் கடவுள், பயங்கரமானவர், மிக பெரியவர், இறைவன், எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். ஆனால் நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அப்படி நம் கடவுளாக, ஆண்டவராக அவளை பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏங்க சோத்திரம், ஆண்டவர் இயேசு அங்கே வந்து அவங்கள படகுல தான் வந்து நின்னார். நின்று எல்லாரையும் பார்த்து பயங்கரமாக பேசினார். இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்படியெல்லாம் நல்லா ஆண்டவர் தேவனை பற்றி வைராக்கியமாக பேசி, ஆமீன், தேவனுடைய ரகசியங்களையும் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். பேசிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதே படகுல உள்ளே போங்க, போடுங்கன்னு சொல்கிறார். அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பேதுரு முழுவதும் போட்டார், வலையை முழுவதும் போட்டார். போட்டுட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அவர் கேட்கணும்னா கேட்டிருக்கலாம்ல, நான் ஒரு ஃபிஷர்மேன், எங்கே மீன் பிடிச்சா எங்கே வலை போட்டால் கிடைக்கும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நைட்டு ஃபுல்லாக போட்டேன்யா, கிடைக்கல. நீ தச்சனுடைய மகன், நீ தச்சு வேலை செய்கிறவன் சொல்லியிருக்க மாட்டார், செய்கிறவர். ஒருவேளை நான் யோசனை சொல்கிறேன், நீ சொன்னால் நான் போடணுமா? உன்னை விட நிறைய நாலேஜ் எனக்கு இருக்குது ஐயா. ஆனாலும் அங்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் இல்லையா, அந்த விதத்தின் நிமித்தம் போதகர் ஐயரே என்று சொல்லி வலையை போடுகிறார். அவர் நம்பி போட்டாரா, நம்பாமல் போட்டாரா தெரியல, கேள்வி கேட்டாரா, கேட்காம போட்டாரான்னு தெரியல. ஆனால் பேதுருவுடைய ஒரு குணாதிசயம், சுருக்கு சுருக்குன்னு கேள்வி கேட்டுருவார். தப்போ ரைட்டோ, என்ன நடக்கும் எங்களை வெளிப்படுத்துங்க, யார் எங்களில் பெரியவனாக இருப்பா, யார் இப்படி பண்ணுவான், இப்படி கேட்டவர் கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டார். நான் ஒரு ஃபிஷர்மேன், என்னுடைய பொழைப்பே இதுதான், நீ தச்ச என்னுடைய மகன், நீ சொல்கிற இடத்துல நாங்களாம் போட்டு வந்தையா, நீ சொல்கிற இடத்துல நான் போடணுமான்னு கூட கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனாலும் வலையை போட்டது நிமித்தம் திரளான மீன்களை கண்ட உடனே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பாதத்தில் விழுந்துட்டு அங்கே ஒரு காரியம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஐயரே என்று சொன்னார். அப்படி தானே வாசிச்சிங்கன்னா தெரியும். ஐயரே அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகரே, போதுமானது. பாருங்க, ஐயரே என்று கூப்பிட்டவன் அற்புதத்தை பார்த்த உடனே ஆண்டவரே என்று கீழே விழுந்துன்னா சொல்கிறான் தெரியுமா, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு போ சொல்கிறானா இல்லையா? அப்படிதானே சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு தூர போகும்படி கேட்டுக்கொள்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை, தேவனை, ஆமென் ஸ்தோத்திரம், கடவுளாக பார்த்தோம் என்று சொன்னால்
தெய்வமாக பார்த்தோம் என்று சொன்னால், மகத்துவமானவராக பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை விட்டு தூர இருக்க விரும்புவோம். கவனிக்கிறீங்களா? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? கோபமான அப்பான்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா போய் அன்பா பேச பயப்படுவீங்க. உண்மையா பொய்யாங்க? ஆனால் என்னை நேசிக்கிற என் தகப்பன் என்று நீங்கள் நினைச்சாதான் போய் கை மேலே தோல் மேலே போட்டு உட்காருவீங்க. கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவரை நீங்கள் கடவுளாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் உங்கள் அப்பா என்று அப்பாவாய் பாருங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆட்கொண்ட பிதா, உன்னை உருவாக்கினவர் நான். அப்படி இருக்க நீ என்னை கடவுளாக மகா பெரியவனாக நீ பார்க்கும்போது என்ன செய்கிற தெரியுமா? என்னை தூர போக வைக்கிற. என்ன நீங்கள் அங்கே இருங்க, என் கிட்ட வந்துடாதீங்க. மோசே நீ பேசும், ஆண்டவர் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக, எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? நடந்தது இல்லை. கடவுள் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்களேன், கடவுள் இல்லை. இயேசு ரட்சகர் அல்ல, இயேசு ஆண்டவர் இல்லை, உன்னுடைய அப்பா. சொல்லுங்க, உன்னுடைய அப்பா. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்டு. ஆனால் அவர் அப்பா. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் நானும் கடவுளாய் பார்த்தோம் என்று சொன்னால் என்னை விட்டு தூர இரும் ஆண்டவரே, நான் பாவியான மனிதன். அல்லேலூயா. நான் குற்றம் செய்தவன், நீர் சொல்ல சொல்ல நான் மதிக்காதவன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். ஆண்டவரே என்னை விட்டு தூர இரும், நான் சரியானவன் அல்ல என்று எண்ணம் உண்டாகும். எப்படி? கடவுளாய் பார்க்கும்போது. அப்பாவாய் பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கெட்ட குமாரன் சம்பவம் தெரியுமா? அப்பா என்று தெரிகிறது. அப்பா மிகவும் உயர்ந்த வஸ்திரம் தரித்திருக்கிறவராய், மிகவும் வெளிப்புடைய ட்ரெஸ். அவர் என்ன பண்ணுறார்? அவர் ஒரு பணக்கார தகப்பன், அப்படி தானே? கெட்ட குமாரனுடைய தகப்பன் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து உடையவனாக இருந்தார், ஒரு பணக்காரர், அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்க. அவர் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. இவர் எப்படி இருந்தார்? கெட்ட குமாரன் எப்படி இருந்தாருங்க? அழுக்கான ட்ரெஸ்ஸு, நாத்தம்னா நாத்தம், அப்படிப்பட்ட அழுக்காக இருந்தவன். அவரை எஜமானனா பார்த்துருந்தா கட்டி பிடிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? பிடிச்சிருப்பார். ஆனால் அவர் டிசைட் பண்ணி வராரு. என்ன சொல்லி டிசைட் பண்ணி வராரு தெரியுமா? நான் வேலைக்காரனாவாகிலும் என் தகப்பனிடத்தில் போயிடுவேன், அங்கே எனக்கு வயிறார சோறு கிடைக்கும்னு நினச்சிட்டு என்ன நினைச்சாரு? நான் வேலைக்காரனாக போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவர் என்ன பண்ணியிருக்கணும்? முட்டி போட்டு நான் பண்ணது தப்புன்னு கேட்டுக்கணும். ஆனால் இங்கே ஒரு காரியம் அவரை துணிகரமாய் செய்ய வைத்தது. எது தெரியுமா? என் அப்பா என்கிற அந்த உறவு. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. என் அப்பா என்கிற உறவு இருக்கும்போது அழுக்கோ பாவமோ கரையோ ஆமீன் ஸ்தோத்திரம் தரித்திரமோ நம்மை தேவனை விட்டு பிரிக்காது. ஓடி போய் கட்டி பிடித்து கொள்ளுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை கடவுளாக கர்த்தராக இரட்சகராக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் பாவி, நான் குறையுள்ளவன், நான் கீழ் ஜாதி, நான் கருப்பினத்தை சார்ந்தவன், என் கிட்ட வராதிங்க, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள் உண்டாகும். ஆனால் அப்பா என்கிற ஒரு உறவு எல்லாவற்றையும் கடந்து தேவனோடு நெருங்குகிற ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா, இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் என் தகப்பனுங்க. அந்த உறவை எதிர்பார்க்கிறதுக்கு தாங்க அவர் பூமிக்கு வந்தாரு. அவர் அவருடைய கரத்தினால் உருவாக்கி அவரை போலவே சிந்திக்கிறது, அவரை போலவே குணாதிசயங்களை நமக்குள்ளே வைத்து, ஆமென், நம்மை பார்த்தா தேவனை பார்ப்பதை போல குணாதிசயங்களை நமக்குள்ளே வச்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து பிள்ளையாய் உருவாக்கி பிள்ளையாய் பார்க்கிறவர். அல்லேலூயா. ஆனால் நாம் கடவுளாய் பார்த்து என்கிட்ட பேசாதீங்க, நான் பாவி, நான் தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவரை அப்பான்னு நான் கூப்பிடுவேன், நான் அவர் அப்பான்னு கூப்பிடுவேன். பாருங்க, நான் கடவுளாக பார்க்கும்போது அங்கேயே வைக்கிறேன். சில பேர் ஜெபம் பண்ணும்போது அங்கேயே பார்ப்பாங்க, பார்த்துறீங்களா? அங்கே இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பரலோகத்தில் எழுந்து நிற்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. அவர் உங்கள் கூட உங்களுக்கு அப்பாவாக இருக்கும்படி தான் அவர் இருக்கிறார். அவர் நம்மை அப்பாவாய், அவர் நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார், நாம் அவரை அப்பா பார்க்குறோம். இன்னொன்று சொன்னார், நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனாக பார்த்தீங்கன்னா ஜனமாக இருப்பீங்க, அப்பாவை பார்த்தா பிள்ளையாக இருப்பீங்க. எப்படி பார்க்க விரும்புகிறீங்க? அப்பாவை பார்த்தீங்கன்னா பிள்ளையாக இருப்பீங்க. பிள்ளையாக இருந்தால் எப்ராயிம் மூத்த மகனாக இருப்பான்,
அல்லேலூயா. மூத்த மகனாக இருப்பீங்க. மூத்த மகனாக இருந்தால் அவருடைய பங்கை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய அப்பா, நான் கடவுளாக இருக்கலாம், நான் சர்வ வல்லவராக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நான் உன்னுடைய அப்பா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு உணர்த்துகிறார். இதுவரைக்கும் கடவுளே ஐயா எப்படியாவது கொஞ்சம் அப்படி கேட்காதீங்க. அப்பா கிட்ட எப்படி கேட்பீங்க? எனக்கு தான். ஆனால் உரிமை நமக்கு இருக்கிறதுல, அப்பா என்னை பெற்றுட்டீங்க, ஏன் என்னை பெற்றீங்க கேட்குறோம்ல, ஏன் என்னை பெற்றீங்க, எனக்கு செய்ய மாட்டிங்களா, ஏன் என்னை உலகத்தில் விட்டீங்க, ஏன் என்னை இப்படி நடத்துகிறீங்க, எனக்கு நீங்கள் தான் கொடுக்கணும்னு அப்பா கிட்ட கேட்குறத போல கேளுங்க. உரிமையாக கேளுங்க. அப்பாவோடு உறவோடு கூட கேளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்பாண்ட உடனே நம்ம சில அப்பாங்களை நினச்சிடக்கூடாது. சில அப்பாங்க தன்னுடைய சுகத்தை மாத்திரம் நினைப்பாங்க. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சில அப்பா என்னென்ன பண்ணுவாங்க? சில அப்பாங்கெல்லாம் நல்லா தண்ணி அடிப்பாங்க, ₹1 தரமாட்டாங்க. வீட்டுக்கு ₹1 தரமாட்டாங்க. ஏதாவது கேட்டால் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட அப்பான்னு பார்த்துறாதீங்க. சில அப்பா எதை கேட்டாலும் முறைப்பாகவே இருப்பாங்க. அப்படி பார்த்துறாதீங்க. சில அப்பா வந்து உறவோடு கூட பேசி, உறவோடு கூட அவனுக்கு நல்ல என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கித்தரேன்னு சொல்லி வாங்கி கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப சகஜமாக நண்பனை போல் இருக்கிறாங்க. அதிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், பொல்லாத ஜனமாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா, அடே உங்கள் எல்லாருக்கும் அப்பா அவர். நீ உன் பிள்ளைக்கு மட்டும்தான் பார்க்குற, உன் பேர பிள்ளைக்கெல்லாம் ஓரளவுக்கு 2-3 தலைமுறைக்கு பார்ப்பேன் நல்லது செய்கிறதுக்கு. எல்லா தலைமுறைக்கும் சொத்து சேர்த்துட முடியுமா? அவரை நம்பின எல்லா தலைமுறைக்கும் நன்மையே செய்த பரம தகப்பன் அவர். அவர் நல்லதை தரமாட்டாராங்க, அவனுக்கு நல்லதை தரமாட்டாராங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரம தகப்பன், நல்ல தகப்பன். அல்லேலூயா, நல்ல தகப்பன். ஸ்தோத்திரம். பார்த்தோம். முதலாவது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு, நீங்களும் நானும் வணங்கும்படி வந்திருக்கிற இயேசு, அற்புதம் செய்யும்படி எதிர்பார்த்திருக்கிற இயேசு. ஆமென். அவர் நம்முடைய தகப்பன் என்கிறதை இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொண்டோம். அப்படிதானே? இன்னும் சில பேர் வைராக்கியம், ஐயோ அது எப்படிங்க தகப்பன் ஆயிடுவார்? இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்முடைய பிதா அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. என் பிதான் நீ எடியா சொல்லுவ? அவர் தேவனா இருக்க, காணக்கூடாதவராக இருக்க, நீ எப்படி உங்கள் அப்பான்னு சொல்லுவ? அவரை தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். உண்மையா பொய்யா? ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவர் நல்ல தகப்பன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன், என்ன பாயிண்ட் இருக்கு. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பாருங்க, யாருங்க பரலோகத்தில் இருக்கிறது? நம்முடைய தேவன். அவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார் என்பதை யார் சொல்றது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுக்கு பூமியில் இருக்கிறவங்க தகப்பன் தான், ஆனால் உங்களுடைய பிதா நம்முடைய வானத்தில் இருக்கிற நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுடைய அப்பா என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நல்ல பிதா என்ன செய்வாங்க? நல்ல தகப்பன் என்னெல்லாம் செய்வாங்க? இப்போ வாங்க எல்லாம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது வரைக்கும் பார்த்தோம், ஆண்டவர் கடவுள், கர்த்தர், பயபக்திக்குரியவர், பயப்பட வேண்டியவர், ஆமீன், மகா பரிசுத்தமானவர்லாம் நினச்சோம்னா அவருக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்கும். அப்பான்னு நினச்சா இப்படி இருக்கும். அப்பா நினைங்க, ஆண்டவர் உங்கள் கூட வருவார். ஆமீன். நெருங்கி வந்து உதவி செய்வார், நெருங்கி வந்து ஆறுதல் செய்வார், உங்கள் கூட இருந்து உங்களை தப்பு வைப்பார். எது வசதி? அப்பாவா நினைப்பது தான் நமக்கு வசதி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். நல்ல தகப்பன் என்ன செய்வார் என்று சொன்னால், நல்ல தகப்பன் என்ன செய்வார்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். நல்லா கவனிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள்.
அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆலோசனைனா என்னது? புத்திமதிகள் சொல்லுவது, இது நல்லது, இது கெட்டது, இதை செய், உனக்கு இது நடக்கும், இதை செய்யாத, உனக்கு தீங்கு வந்துடும் சொல்கிறது தான் ஒரு நல்ல தகப்பன். இன்றைக்கு எத்தனை பேர் அட்வைஸ்லாம் கேட்குறீங்களா? டேனி கேட்குறியா? அப்பா சொல்கிறாரா? அப்போ நல்ல அப்பா தானா? ஆமென், அல்லேலூயா. அட்வைஸ் பண்ணணும், ஆலோசனை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குது தெரியுமா? ஆலோசனை இல்லைன்னு சொன்னால் ஜனங்கள் என்ன ஆகிறாங்க? சீர்கெட்டு போகிறார்கள், விழுந்து போகிறார்கள், அவர்கள் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிறார்கள். ஆகையினாலே நல்ல தகப்பன் முதலாவது என்ன செய்கிறாரா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எப்படி ஆலோசனை சொல்றாரு? வேதத்தின் மூலமாய் ஆலோசனை சொல்றார். சில பேர் கடகடன் வாசிப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு செய்தியின் மூலமாய் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார், சாட்சியின் மூலமாய் ஆலோசனை சொல்லுகிறார். எப்படியோ நமக்கு ஆலோசனை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 to 9 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோனுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, ஆமென். நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார், நிறைய ஆலோசனை. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. தாவீது தன் பிள்ளையாகிய சாலமோனுக்கு ராஜ்யஸ்தானத்தில் வரும்போது அவருக்கு அநேக ஆலோசனைகளை சொன்னார். ஆமென். இது அப்படியே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அழகா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளையில் நடந்தான். இங்கே என்ன நடக்குது பாருங்க. தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அறிவுரை கொடுத்தார். அதே இந்த சாலமோன் அந்த அறிவுரை, அவன் என்னென்னலாம் சொன்னானோ அந்த கட்டளையில் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அதே போல் நம்மை எடுத்துப்போன்னு சொன்னால், நம்முடைய நல்ல தகப்பன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை நிறைய தருகிறார். எத்தனை பேருக்கெல்லாம் ஆலோசனை ஆண்டவர் கொடுக்குறாரு? எனக்கு கொடுக்குறாருப்பா. நேற்றைய தினத்தில் நான் உண்மையாக நிறைய ஆலோசனை பெற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கும் போதோ, ஜெபிக்கும் போதோ, அல்லது நடக்கும் போதோ ஏதோ ஒரு ஆலோசனை எனக்கு தருகிறார். நீ இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை உள்ளத்துக்குள்ளிருந்தே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா, ஆலோசனை கர்த்தர். ஏன்னா அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனை இல்லைன்னு சொன்னால் தாந்தோண்டித்தனமாக திரிகிற அநேக பிள்ளைகளை பார்த்துருப்போம். தகப்பன் பிள்ளைகளை கண்டித்தாலும் மதிக்கலை, தகப்பன் கண்டித்தா தகப்பனையே அடிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களை கண்டுக்க முடியல. அவன் எப்படி இருக்கிறான்னு நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அவன் மரியாதையான பேர் வாங்குறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவன் வாழ்க்கை போக போக கீழ் இறங்குகிறது தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நல்ல ஆலோசனைகளை கேட்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நல்லா என்ன பண்ணுறாங்க? ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்ந்த நிலையில் கொண்டு போக வேண்டும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நமக்குள்ளே ஆலோசனை வழியாக அவர் நம்மை சொல்லி நடத்துகிறார். முதலாவது நம்முடைய கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆலோசனை சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலோசனை அருமையானவைகள், அருமையானவைகள். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை சொல்லுகிறவர், நல்ல ஆலோசனையை சொல்லுகிறவர். சில பேர் தீய ஆலோசனை சொல்லுகிறவர். அதனால தான் சொல்கிறார், துன்மார்க்களின் ஆலோசனையை நடக்கக்கூடாது. துன்மார்க்கர் அவன் வேற மாதிரி ஆலோசனை சொல்லுகிறான். நம்முடைய கர்த்தர் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அருமையானதா இருக்கிறது. இன்னொன்று பாருங்க, ஏசாயா 46 நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏசாயா 46ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். ஸ்தோத்திரம், நிலை நிற்கும்.
எது வரைக்கும் நிலை நிற்கும்? அந்த ஆலோசனை சொல்லுகிற காரியம் நிறைவடையும் வரை அந்த ஆலோசனை நிலை நிற்கும். ஆமீன், ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்கள், ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, போய் மன பிரச்சனைக்கு போய் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி கேட்டு விசாரிப்பான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படி கேட்டுட்டு, என்ன சாப்பிட்டீங்க என்ன கேட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் சொல்லுவோம், ஐயா நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன், அங்கே போனேன் இங்கே வந்தேன். அவர் ஒன்று ஆலோசனை எடுத்துகிட்டு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். முதல்ல கொடுப்பார். முதல்ல 2 நாளைக்கு இதை போடுங்க, சரியாகுதான்னு பார்ப்போம், அடுத்து இன்னொரு ஆலோசனை மாற்றுவோம். பாருங்கள், ஆலோசனை மாறுது. டாக்டருக்கே ஆலோசனை மாறுது. வக்கீலுக்கு போய் பாருங்கள், இது முயற்சி சரியில்லைன்னா வேறு ஆலோசனை மாறுது. ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை அப்படியே நிற்கும். அல்லேலூயா. இதை செய்யினா அதை செஞ்சு பாரு, கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர், ஏன்னா அவருடைய ஆலோசனை அருமையானது, ஏன்னா அவருடைய ஆலோசனை நிற்கும். நம்முடைய பரம தகப்பன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் நேசிக்கிற தகப்பனை தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லது தகப்பன் ஆலோசனை சொல்லுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற காரியம், தகப்பன் ஆலோசனையை நான் தள்ளினேன். அப்படித்தான் சொல்லுது, தகப்பன் ஆலோசனையை கேட்டுக்கொள், போதகத்தை தள்ளாதே. ஏன்? நல்ல தகப்பன் கண்டிப்பாக ஒரு போதனை சொல்லுவார். இங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் பாருங்கள், வாலிப பிள்ளைகள், தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், தகப்பன் ஆலோசனைக்கு செவி சாயுங்க. நான் பெரிய பையன் ஆகிட்டேன், உன் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன், தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்? எனக்கு தகப்பன் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இல்லை. 4.5 வயசில் எங்கள் அப்பா நான் பார்ப்பதுக்கு முன்பாக போய்விட்டார். ஆனால் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் சொல்லுகிற ஆலோசனை நிமித்தமாய் வந்ததினால் ஆமென், நல்லூரில் ஒரு ஊழியம் செய்கிறேன். அது நிமித்தம் தேவன் என்னையும் நடத்துகிறார், அவர்களையும் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இல்லை என்னுடைய ஓட்டம், இன்னும் நிறைய இருக்கிறது. எனக்கு ஒரு ஆசை, அக்கா சொன்னது போல் இன்னும் மாற்றம் வரணும், உள்ளுக்குள்ளே மாற்றம். வெறும் பண ஆசை அல்ல, ஃப்ரீடம் அது கிடையாது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் சரியாகணுன்றது தான் என்னுடைய ஆசை. நானும் சரிப்பட்டு நீங்களும் சரிப்பட்டு தேவனோடு என்றென்றும் அரசாளுகிற அந்த உறவுக்குள்ளே வருவோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பாருங்கள், நீங்கள் கடவுளை பார்த்தா அங்கேயே தான் இருப்பீங்க. ஆமீன். அப்பாவை பார்த்தா வந்து கட்டி பிடிச்சிப்பீங்க. கட்டி பிடிக்கிற ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த உறவாடுதல் நமக்கு அவசியம். அப்பா என்று கூப்பிடுங்கள், அப்பா என்கிற உரிமையோடு கேளுங்க. அந்த நல்ல அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஆலோசனை நாம் கெட்டு போவதற்கு அல்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதுல, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஒருவேளை இதுதான் கிடைக்கணும் அதுதான் கிடைக்கணும்னு போராடி பிடிச்சி வாங்கிட்டோம்னு வச்சிங்களேன், அது நஷ்டம். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பாருங்கள், பைக் வேணும் உடனே, 12th 10th பைக், அதுவும் சாதாரணமாக கேட்டால் பரவாயில்ல, 3 லட்சம் 4 லட்சம் பைக்கை கேட்டு ஓவர் ஸ்பீடாக போய் குடும்பத்துக்கும் கஷ்டம், தனக்கும் கஷ்டன்ற மாதிரி ஆகி போகுது. சரி, ஓகே. ஆலோசனை சொல்லுகிற தகப்பன், நல்ல தகப்பன் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆலோசனை சொல்லுவார். அதுவும் என்ன ஆலோசனை? நன்மைக்கு ஏதுவான ஆலோசனையை சொல்லுவார். நம்முடைய ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவான ஆலோசனையை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனை தருவார். நல்ல தகப்பன் ஆலோசனை சொல்லுவார். 2வது காரியம் பாருங்க, எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம். ஆகையால் ஸ்தோத்திரம். ஏசாயா 31 அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருவார்கள், அவர்களை நான் வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். பாருங்க, ஒரு நல்ல தகப்பன் இடர்ற மாதிரி வழி சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? இவன் பாதியில் போய் கரடி கிட்ட மாட்டிக்கிட்டோம், இல்லை பாதியில் போயிட்டு நல்லா பட்டு தெரிந்து வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? யாருக்கு தெரியுமா பட்டு தெரிந்து வரட்டும்னு சொல்லுவாங்க? புத்தியை கேட்காதவன், ஆலோசனையை கேட்காதவன் போய் சுடுன்னான்னு சொன்னால் போய் நீ பட்டு திருந்தி வா, உனக்கு நான் காத்திருக்கிறேன்னு சில பேர் விட்டுருவாங்க. ஆனால் நல்ல தகப்பன் முன்கூட்டியே நல்லதை மாத்திரம் சொல்லி பார்ப்பாங்க.
அது மாத்திரமல்ல, இடறுகிற வழியை அவனுக்கு தராமல் இடரல் இல்லாத வழியில் என்ன பண்ணுவார், கொண்டு போய் எங்கே நடத்துகிறாராம் பாருங்க, தண்ணீர்கள் அண்டைக்கு. ஆமேன், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகளை அடைய ஆண்டவர் இடரல் இல்லாத பாதையிலே நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இடரல் இல்லாத பாதையின் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமேன். அதில் இடரல் இருக்குதுன்னு சொன்னால் தலைகீழ நின்னாலும் அந்த வழி ஓப்பனே ஆகாது. நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு அது நிமித்தம் இடரலோ அல்லது தேவனுக்கும் உங்களுக்கும் விரிசலோ அல்லது ஆமீன் ஸ்தோத்திரம் வேறு ஏதாகிலும் தவறான காரியங்கள் நடக்க இருக்குமாயின் நீங்களும் நானும் தலைகீழ நின்று 40 நாள் உபவாசம் இருந்தாலும் அதை கொடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது நமக்கு கண்ணுக்கு எதிரில் தெரியுது, இவன் இங்கே போனால் மாட்டிப்பான், இல்லை இது பிரச்சனை நடக்குது, அனுமதிப்போமான்னு கேட்டால் கிடையாது, அனுமதிக்க மாட்டோம். அப்படியே தான் தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளைக்கு இடரல் உண்டாக்குற வழியாய் நடத்த மாட்டார். இடரல் இல்லாத செம்மையான வழியிலே கொண்டு போய் உன் தேவைகளை சந்திப்பார். உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். அவர் உன் பரம தகப்பனாக இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. நானும் நினைப்பேன், ஆண்டவரே கண்டிஷனாக வார்த்தை சொல்கிற மாதிரி எனக்கு கொடுங்க. எப்படி? நீ ஃபாஸ்டிங் போடணும், நீ ஜெபம் பண்ணணும், நீ பைபிள் வாசிக்கணும், இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, நாசமாக போயிடுவோன்னு சொல்லலாம். வர மாட்டேங்குது. ஏன்? அவர் அப்படிப்பட்டவராக இருந்தால் தானேங்க வரும். கோபம் உள்ளவர் தாங்க. ஆனால் அவர் பரம தகப்பன். உன்னை ஆட்கொண்ட பிதா நான் அல்லவா, உன்னை உருவாக்கினவன் நான் அல்லவா, உன்னை அடித்து மண்ணில் போகிறதுக்காக நான் வருவேன். யாருன்னா நினைப்போமா? அப்படியே வாழ்க்கையில் அப்படியே நீ எல்லாம் அங்கே போகாது, உன்னை கலெக்டர் படிக்க வைக்க இருந்தால் கூட நீ வேலை மாடுதான் மேய்க்கணும்னு விடுவோமா? ஏதாவது விடுவோமா? விட மாட்டோம். ஏன்னா பிள்ளையை பெற்றுட்டோம், அவன் மேலே பாசத்தை வச்சுட்டோம். அவன் என்ன பண்ணாலும் நல்ல ஆலோசனையை சொல்லுவது நம் மீது கடமை. நல்ல ஆலோசனைகளை சொல்லி, அது மாத்திரமல்ல பாருங்க, இடரல் இல்லாத நல்ல வழியில நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பாருங்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு பாருங்க. ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில் அழகா சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, பிரயோஜனமானது, தேவையில்லாத போதிக்கிறது அல்ல. தேவையில்லாத போதிக்கிற வேத்திரமா கெட்ட ஃப்ரெண்டு, அப்படி தானே? கெட்ட ஃப்ரெண்டு தேவையில்லாத போதிச்சு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும், பண்ணலாவா அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை கெட்ட நண்பர்கள் நம்ம அப்படி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நல்ல தகப்பன் என்ன பண்ணுவார், பிரயோஜனமான ஆலோசனைகளை கொடுக்கிறவர், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவராக இருப்பது மாத்திரமல்ல, நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறார். அதான் சொல்கிறார், இடரல் இல்லாத வழியில் நடத்துகிறார். நான் தம்பிக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுகிறேன். ரொம்ப என்னுடைய இதில் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். அண்ணன் தம்பி எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இப்போ பொதுவாக இருக்கிறது தம்பிக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஏன் ஆண்டவரே? அப்போ அதிலலாம் இடரல் இருக்குதோ என்பது எனக்கு ஒரு தோணுது. ஆனால் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற பாதை இடரல் இல்லாத பாதை. ஆமேன், பிரயோஜனமான பாதை, நடக்க வேண்டிய பாதை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, பிரயோஜனமானதை போதித்து நீ இதில் போனாதான் உனக்கு நல்லா இருக்குன்ற பாதையில் கையை பிடிச்சி நடத்துகிற நல்ல தேவன். அல்லேலூயா, சோத்திரம். அது மாத்திரம் அல்ல, ஏசாயா 30 அதிகாரத்தின் 21 வசனத்தில் பாருங்க, வழி இதுவே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான வழி அப்படின்றத காட்டி நடத்துவார். சில நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு தெரியாது, இது சரியான வழிதானா, ஏன் இத்தனை பாதை மூடுது, இந்த பாதை ஏன் ஓப்பன் ஆகுது, இதுதான் உனக்கு ரைட் வே, இதுதான் உன்னுடைய கரெக்டான வழி, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் காதுகளில் கேட்கும். அது மாத்திரமல்ல, யோவான் 16:13 வாசிக்க போனால், சத்தியத்தில் நடத்துகிறவர், சத்தியத்தில். சில நேரங்களில் நமக்கு நன்மை உண்டாகணும், குறுக்கு வழியில் நமக்கு நன்மை உண்டாகணும் நடத்துகிறவர் அல்ல அவர். தாவீது அரசனாக மாறணும்னு சொல்லியிருந்தா எப்பயோ ஆயிருக்கலாம். எங்கே ஆயிருக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள், கவனிங்க. சவுல் அவனை கொலை செய்ய வகை தேடும்போது இவனுடைய கரத்தில் 2 முறை சவுலை ஒப்பு கொடுத்தார். தாவீது நினைச்சிருந்தா அங்கேயே அரசனாய் மாறி இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சத்தியத்தில் நடத்துகிறவர், சத்தியத்தின் பாதை நிமித்தம் நம்மை உயர்த்துகிறவர். லஞ்சம் வாங்கி உயர்த்துகிறவர் அல்ல, பொய் சொல்லி உயர்த்துகிறவர் அல்ல,
சத்தியத்தின் வழியாகவே உயர்த்துகிறவர். இன்றைக்கி சொல்லுவாங்க, எப்பா உண்மையாலாம் வாழ்ந்தா இன்றைக்கெல்லாம் நீ மேலே வந்துக்க மாட்டேன் சொல்லுவாங்க தானே. கவர்மெண்ட் ஒர்க்கர்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்பப்போ இப்படிலாம் பண்ணால் தான் வரும். உண்மையாகவே இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், வழி இதுவே, இதுதான் சத்தியம், நீ இதில் நட, நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய பரம தகப்பன் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பிரயோஜனமானதை போதித்து இடரலில்லாத பிரயோஜனமான வழியில் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய பரம தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, பாருங்கள், மூணாவது காரியம் என்ன பாருங்கள், அவர் நமக்கு வேண்டியதை தருவார். எல்லா பேரண்ட்ஸும் வேண்டியது தான் தராங்க, அப்படி தானே? வேண்டாத தராங்களா? தரத்துக்கு பைசா இல்லை, இல்லைனா எக்கச்சக்கமாக வாங்கி கொடுத்துடலாம். உண்மை தானே? உண்மை தானே? சில பேர் வேண்டாத வாங்கி தராங்க. கடந்த நாளில் ஒரு காலேஜ் 12th முடித்த பையன் இப்போ தான் போர்ஷே கார் ₹1,00,00,000 இருக்கும். அந்த காரை வாங்கி கொடுத்து உடனே போய் என்ன பண்ணால், அழகாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்து ஒரு 2 பேரை அடித்து தூக்கி, பார்த்தீங்களா நியூஸ் பார்த்தீங்க தானே? 2 பேரும் இறந்துட்டாங்க, ஐடி ரோட்டில் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் பெரிய பணக்காரன், தேவையா அவனுக்கு ஒரு டிரைவர் வச்சுருக்கிறாங்க, அந்த வண்டிக்கு டிரைவர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணால், இவனே வாங்கி ஓட்டி 2 உயிரை காலி பண்ணிட்டான். அது பிரயோஜனமானதான்னு கேட்டால் இல்லை, அது வேண்டியதான்னு கேட்டால் இல்லை. நார்மலாக கார் இருக்குது, போர்ஷே கார் வாங்கி தான் கொடுக்கணுமா? ₹1,00,00,000. அவர் நல்ல பணக்காரர், அதுலேருந்து காப்பாற்றிட்டார். ஆனால் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் வேண்டியதை தருகிறவர். ஸ்தோத்திரம். எனக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்த ஒரு காரியம், உன்னுடைய ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டார்ல, அத்தியாவசிய தேவையை கண்டிப்பாக சந்திப்பார். எப்படி அத்தியாவசியம்? எது? சாப்பிடுவது, உடுப்பது, வாடகை கட்டுவது, கண்டிப்பாக சந்திக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அத்தியாவசிய தேவையை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், அத்தியாவசிய தேவையை எங்கிருந்தாலும் தேவன் தருவார். ஆனால் ஆடம்பர தேவையை தேவன் சந்திக்க மாட்டார். அல்லேலூயா. ஆடம்பர தேவையை தேவன் சந்திக்க மாட்டார். வேணும்னா நீ ஆடம்பரமாக சம்பாரிச்சு இருந்துக்கோ, ஆனால் ஆண்டவர் உனக்கு தருவார், அதனுடைய வாய்ப்புகளை தருவார். ஆனால் ஆடம்பரமான தேவையை தேவன் சந்திக்க மாட்டார்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உண்மை, இது உண்மை. அத்தியாவசிய தேவையை சந்திப்பார். பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். போதுமானது. பாருங்க, உங்களுக்கு என்ன தேவை என்பதை தகப்பன் அறிஞ்சிருக்கிறார். பாருங்க, ஒரு நல்ல தகப்பனுக்கு தான் பிள்ளைக்கு என்னென்ன வேணும்னு தெரியும். உண்மையா பொய்யான்னு கேட்டால் உண்மை. நம்முடைய பரம தகப்பன் நாம் வேண்டுவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார், அதை அவர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஒரு காரியம் செய்தார். என்ன தெரியுமா? சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தாவீதுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆனால் தாவீது என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை வாசிப்பதின் அவசியம் இருக்கிறது, அதனால் வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் மகிமையும் உடையதுமாய் விளங்கும்படி மகா பெரிதாக இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு என்ன தெரியுமா தோணுது? சாலமோன் செய்ய வேண்டிய வேலை பெரிசு, ஆனால் அவனுக்கு இதெல்லாம் தேவை என்று அறிந்து முன்கூட்டியே அவனுக்கான எல்லா தேவைகளையும் ஆயத்தம் பண்ணி வைத்தார். உனக்கு எதனா குறை இருக்குன்னா நீ அவங்ககிட்ட கேளு, இவங்ககிட்ட கேளுன்னு சொல்லி வச்சிட்டார். ஏன்? தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை, அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக சேர்த்து வைத்து கொடுப்பவராக இருக்கிறாங்க. ஒரு நல்ல தகப்பன். தாவீது ஒரு நல்ல தகப்பன். ஸ்தோத்திரம். அவனுக்கு நல்ல தகப்பன் இல்லை. ஈசா எப்படி இருந்தார்? மதிக்கலை, காட்டில் விட்டுட்டார். மற்ற 7 பிள்ளைகளை நல்லா பார்த்துட்டாரு. ஆனால் இவனையோ மதிக்கவில்லை. அவனை வந்து அபிஷேகம் பண்ண நினைக்கும் போது இவன் மூத்த பையனை அபிஷேகம் பண்ணுன்னு இழுத்து விட்டவர் தான் அவர். அப்படியாப்பட்ட தகப்பன் தனக்கு இல்லை, தாவீதுக்கு இல்லை. ஆனால்
அவன் நல்ல தகப்பனாய் தன்னுடைய மகனுக்கு இருந்தான். பாருங்க, நல்ல தகப்பன் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். நல்ல தகப்பன் இடரில்லாத வழிகளில் நடத்துகிறார். நல்ல தகப்பன் வேண்டியதை தருகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தகப்பனாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்ட அல்லது தகப்பனாய் அவரோடு உறவில் இருக்கிற நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவன், நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை நாம் தான் ஏற்றுக்கொள்ளணும்ல. ரெண்டாவது காரியம், இடரில்லாத வழியிலே நம்மை நடத்துகிறவர். மூன்றாவது காரியம், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6:32 உங்களுக்கு என்ன வேணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32 பாருங்க, போதுமானது, நான் வேணாம், டைம் இல்லை. மத்தேயு 6:32 உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 7:11 அவர் நன்மையை தருகிறார். எதை தருகிறாரு? தீமையை அல்ல, நன்மையை தருகிறார். 3 மத்தேயு 6:33 கூட கொடுக்கிறார். எதை கூட கொடுக்கிறாருங்க? நன்மையானதை எக்ஸ்ட்ராவாக தருகிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது அப்போது கூட கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கூட கொடுக்கிறவர். ஆனால் தீமையை கூட கொடுக்கிறவர் அல்ல, உபத்திரவத்தை கூட்டி கொடுக்கிறவர் அல்ல, ஸ்தோத்திரம், சோதனையை கூட்டி கொடுக்கிறவர் அல்ல. சில நேரங்களில் நாமே சொல்லுவோம், ஏன் என்னை சோதிக்கிற ஆண்டவரே, கண் இல்லையா? கேட்டிருக்கிறோம், முன்னாடி நானே கேட்டிருக்கிறேன். ஏன் எனக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவையை அறிந்திருக்கிறார், நன்மையானதை தருகிறார், கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம், இன்றைக்கு தகப்பன்மார்களின் தினமாக இருக்கிறது. அதனால் இந்த மெசேஜை எடுத்தேன்னு நினைக்காதீங்க. தேவன் எனக்கு இந்த செய்தியை கொடுத்ததுன்னு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் கடவுள் அல்ல, பயபக்திக்குரியவர் அல்ல, ஆராதனைக்குரியவர், எல்லாம் உண்டு. ஆனால் நமக்கு அவர் தகப்பன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார், நாம் அவரை தகப்பனாய் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறபடியால் அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து ஆமென் இடரில்லாத வழிகளில் நடத்தி தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் என்னங்க செய்யணும்? கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நாம் என்ன செய்யணும்? தேவன் நமக்கு பிதாவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை நடத்த வேண்டிய வழியில் நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை தர்றார். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அவரோட ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆலோசனைகளை என்ன செய்யணும்? வேத வசனத்தின் நிமித்தம் இப்போது உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவர் காட்டும் வழியில் நாம் நடக்க வேண்டும். மூன்றாவது, அவர் தருகிறது எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது நமக்கு தீமைக்கு அல்ல, அது நமக்கு இடரல் உண்டாக்குகிறது அல்ல. ஸ்தோத்திரம். கடைசியாக வாசிக்கலாம். சங்கீதம் 73. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாம், தேவன் நமக்கு ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய பாதையிலெல்லாம் நாம் அவரோடு கூட நடப்போமானால், அவர் தருகிற எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வோமானால், முடிவிலே அது எப்படி இருக்கும்? நீங்கள் தான் சொல்லணும். முடிவிலே மகிமையாக இருக்கும். ஸ்தோத்திரம். தகப்பன் சொன்ன புத்தியெல்லாம் நம்ம கேட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, என் அப்பா சொன்னாம்பா, அன்றைக்கே அந்த ஆள் சொல்கிறபடி நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். சொல்கிறேம்மா, நிறைய பேர் நான் கேட்குறேன். அன்றைக்கே எத்தனை பேர் அடித்து உட்கார வச்சா உட்காந்துருந்தா நான் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி பேர் கஷ்டப்பட்டுனுங்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பரம தகப்பன் நான். ஆகையால் நான் சொல்லுகிற ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள், நான் நடத்துகிற வழியில் நீ நட, நான் தருகிறதை நீ ஏற்றுக்கொள்ளும் போது முடிவிலே உன் வாழ்க்கை மகிமையாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இப்போ கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய நினைப்பு ஆண்டவருடைய நினைப்பு வேறையாக இருக்கலாம், ஒருவேளை நான் போக வேண்டிய பாதையும் ஆண்டவர் நடத்துகிற பாதையும் வேறையாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய தேவையும் ஆண்டவர் தருகிற வேறு தேவையும் அது எனக்கு பிடிக்காததாய் கூட இருக்கலாம். ஆனால் முடிவு அது மகிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென், தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல தயவாய் எழுந்து நின்று, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனை பேர்
ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு சொல்றவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி. நிச்சயமாவே ஆண்டவர் பேசியிருக்கிறார். எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்ணவே இல்லை. இன்னும் கடவுளாவே பார்க்குறீங்களா? இன்னும் அவரை பயத்தோடயே பார்க்குறீங்களா? இன்னும் அவர் உங்களை அடிப்பாருன்னு நினைச்சு பயப்படுறீங்களாங்க? அவர் உங்களுடைய தகப்பனா இருக்கிறார். உன்னை ஆட்கொண்ட பிதா, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை அழைத்தவர். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும். ஆமென். பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் பாதம் என் அன்பு இயேசுவே. ஆராதனையே ஆராதனையே இயேசுவுக்கே. ஆராதனையே இயேசுவுக்கே. ஆராதனையே இயேசுவுக்கே. நீர் சொன்னால் ஆமென். நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்வேன். நீர் காட்டுகிற வழியிலெல்லாம் நான் நடப்பேன். உன் பாதத்தை பிடித்துக் கொள்ளவே என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு எது கவலை. சொல்லுமாக கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் இருப்பதா எனக்கு எது கவலை. கரமுயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னார் ஆமென். ஒரு அர்ப்பணிப்போடு நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னை அழைக்கும் போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு இன்னும் அநேக காரியங்களை நான் வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறேன், ஆனால் நீ அவைகளை இப்போது தாங்க மாட்டாய் என்று வார்த்தை கொடுத்துதான் என்னை ஆண்டவர் அழைச்சார். நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரை எனக்கு வெளிப்பாடு தந்துட போறீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நானே கேட்காத சத்தியங்களை வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறதை என்னால் உணர முடிகிறது. நம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் உங்களுடைய பிதா என்பதை அறிவீர்கள். அவர் நடத்துகிற நடத்துதலினால் முடிவிலே மகிமையான ஆமென் உயர்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் கரங்களை உயர்த்தி, ஒரே முறை கரங்களை உயர்த்தி, நீர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் செய்வேன். நீர் காட்டுகிற பாதை எதுவானாலும் அதில் நடப்பேன். நீர் தருகிறது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்னை நடத்துங்கப்பா.
நீர் என்னுடைய தகப்பன், நீர் என்னுடைய தகப்பன், நீர் என்னுடைய பிதா, நீர் என்னை ஆட்கொண்ட நல்ல பிதாவாயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு நீர் பேசினீர். நான் உங்கள் தகப்பன் என்கிறதை உணர செய்தீர். நீர் தகப்பனா இருந்து ஆலோசனைகளை சொல்லும், தகப்பனா இருந்து இடரலற்ற வழிகளில் நடத்தும், தகப்பனா இருந்து வேண்டியவைகளெல்லாம் தந்து முடிவிலே மகிமையான காரியங்களை செய்யும் தகப்பனே. உம்முடைய நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். சுயம் என்னில் சாம்பலாய் மாறுவதா என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும். கிருபையாயிரும். பலவீனத்தில் பலனை தந்து சுகவீனத்தில் சுகத்தை கட்டளையிடுவீராக. பெருக்கத்தை தாரும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எல்லையை பெரிதாக்குவீராக. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும், அதிசயம் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, சந்தோஷம், ஆதரவு நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா. அந்த பிதா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அந்த பிதா உங்களுக்கு இடரற்ற ஆமேன் வழிகளை திறந்து தருவார். அந்த பிதா உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் தருவார். முடிமை மகிமையாக்குவார். கர்த்தர் நல்லவர்.